ஈரான் அதிபர் அந்த பெஷஷ்கியான் அவரோட வந்து பிரதமர் மோடி இப்பதான் பேசியிருக்காரு. இவ்வளவு நாள் வந்து பேசல, இப்போ வந்து பேசியிருக்காரு. தட்டுப்பாடு ஈரான் வார்த்தையை சொன்னாரா? ஈரான் போட்டிருக்காரு, அந்த ட்வீட்ல போட்டிருக்காரு. ஏன்னா பல இடங்கள்ல அந்த நாடு அப்படின்னு தான் குறிப்பிட்டு இருந்தாரு, அதனால நமக்கு புரியல எந்த நாடுங்கிறது நமக்கு. இப்ப ஈரான் அதிபரோட நான் பேசினேன், இந்த மாதிரி அங்க ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சேன், அங்க நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகள் வந்து தாக்கப்பட்டிருக்கு, அதுக்கும் வருத்தம் தெரிவிச்சேன் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அதோட இந்தியர்களோட பாதுகாப்பு, அங்க இருக்கிறவங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதையும், அங்க இருந்து அந்த சரக்கு கப்பல் ஹோர்மூஸ் வழியா வருது இல்ல, அது அப்புறம் ஆயில் ஏத்திட்டு வர கப்பல்கள் வந்து தங்கு தடையின்றி வரணும் அப்படிங்கிறதையும் பத்தி விவாதிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்பதான் அந்த பிரச்சனை டைட் ஆனோன்னா ஈரான் கிட்ட பேசுறாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து சொல்றாங்க. பிரிக்ஸ் நாடுகள் இதுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும் அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்குங்கிறத ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சொல்லிட்டே இருக்காரு. அவரு ஓகேன்னு கேட்டுக்கிறாங்க இவங்க. அதே மாதிரி மொஜ்தாபா புதிய உச்ச தலைவரா அவரை வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து என்னன்னா பேசும்போது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ், அந்த நீரிணை பாதை, அதை மூடினது ஒரு சிறப்பான முடிவு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. பட் இந்திய கப்பல்களுக்கு மட்டும் நேற்று திறந்து விடுறதா சொல்லியிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்தது. ஒரே ஒரு கப்பல் தான் வந்ததா சொல்றாங்க, அதை தாண்டி யாருக்குமே திறந்து விடலங்கிற மாதிரி தான் இவரோட பேச்சுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்பா நம்ம இருக்கவங்க இஸ்ரேலுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், அமெரிக்கா பேசிக்கிட்டு இருக்கோம், அப்ப ஈரான் மட்டும் எப்படி இந்தியாவுக்கு மட்டும் தனியா விடுவாங்களா? இது எல்லாமே பிளான்டட் செய்திகள் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு பிஜேபி செய்தி நிறுவனங்களால.